வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர் மறியல். அரசு போக்குவரத்து கழகங்களை மீட்க ரூபாய் 7,500 கோடி கடன் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட 40 போக்குவரத்து ஊழியர்களை கைது செய்யப்பட்டனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு 110 மாத அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். 2023 பிறகு பணியில் சேர்ந்த போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு PF வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு போக்குவரத்து கழகங்களை மீட்க 7,500 கோடி கடன் பெற வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் CITU சார்பில் மாநிலம் தழுவிய சிறை நிரப்பும் போராட்டம் புதன்கிழமை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வேலூர் மண்டல கிளை சார்பில் பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை மறித்து நடந்த போராட்டத்துக்கு சங்க மண்டல தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் பசுராமன், பொதுச் செயலர் இளங்கோ, பொருளாளர் சஞ்சீவி, நிர்வாகிகள் நீலகண்டன், மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து திடீரென அவர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை கைது செய்து வேலூர் கோணவட்டத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.